அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். ஸ்வயம் எக்ஸாம் சென்டர் மாற்றுவதற்கான வழி இருக்கிறதா அப்படின்ற தகவலும், ஏன் எக்ஸாம் சென்டர் வெளியில் போடுறாங்க அப்படின்ற தகவலும், எம்பி போட்ட கடிதத்திற்கு சாதகமாக எக்ஸாம் சென்டர் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற தகவலும், ஒரு கோர்ஸ் தேர்ந்தெடுத்தால் மட்டும் இந்த ஸ்வயம் கோர்ஸை பாஸ் பண்ணிட முடியுமா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கான விடையை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் நேற்று ஸ்வயம் எக்ஸாம் சிட்டி இன்டிமேஷன் பற்றியும், எக்ஸாம் சிட்டி சேஞ்ச் பண்ணுறதை பற்றியும், எக்ஸாம் டேட் சேஞ்ச் பண்ணுறதை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பல விஷயங்களை சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் நிறைய பேர் கொஷின்ஸாக கேட்டிருந்தாங்க. இந்த கொஷின்ஸை நான் அப்படியே ஆன்சர் பண்ணும்போதே இங்கே நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்த 4 கேள்விகளுக்கான பதிலும் அதிலே வந்துடும். ஒவ்வொன்றா பார்க்கலாம். எனக்கு கர்நாடகா போட்டிருக்காங்க சார். தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏன் சார் அதர் ஸ்டேட்ஸில் போடணும்? என்டிஏ மெயில் அனுப்புனாலும் சிட்டி சேஞ்ச் பண்ணல சார். ஐ செலக்ட் த சிட்டி திருச்சி, சேலம், தஞ்சாவூர், பட் அட்மிட் கார்டு கர்நாடகா வந்திருக்கு சார். ரொம்ப லாங் ட்ராவல் போக முடியாது, பேபி இருக்காங்க. லாங் ட்ராவல் போக முடியுமா? எக்ஸாம் சிட்டி சேஞ்ச் பண்ண மெயில் அனுப்பிட்டேன் சார். 2 days ஆச்சு, எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை சார். சார் கேன் வி சேஞ்ச் எக்ஸாம் சென்டர் நவ்? இந்த கேள்விகள் எல்லாமே ஃபஸ்ட்டு 2 கேள்விகளான ஸ்வயம் எக்ஸாம் சென்டர் மாற்றுவதற்கான வழி இருக்கிறதா மற்றும் ஏன் எக்ஸாம் சென்டர் வெளியில் போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கான விடை நம்ம ஏற்கனவே நேற்றே சொல்லிகிட்டு இருந்தோம். அந்த பதிவில் ஸ்வயம் எக்ஸாம் சென்டர் ரேண்டமாக தான் போடுறாங்க. அந்த ரேண்டமாக போடும் பொழுது சில சமயம் நமக்கு பக்கத்துலேயே, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணுற சிட்டியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில சமயங்களில் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. போன வருடத்துக்கு முன்பதம் எழுதும்போது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள ஆந்திரா, கர்நாடகா இப்படி போட்டிருந்தாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுனால குழந்தை இருக்குது அல்லது லாங் ட்ராவல் பண்ண முடியாது, இந்த மாதிரி பல சூழ்நிலைகள்னால எக்ஸாமினேஷன் எழுதாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த கேள்விகள் கேட்டவங்களுக்கு சில பேருக்கு நான் உடனே ரிப்ளையும் கொடுத்துருந்தேன். இப்போது ஜென்ரலாக சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, இந்த ஸ்வயம் எக்ஸாம் சென்டர் எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டுன்றதுனால எக்ஸாம் சென்டர் மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இந்த எக்ஸாம் சென்டர் வெளியில் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கம்ப்யூட்டர் ரேண்டமாக செலக்ட் பண்ணும் பொழுது அவங்க தேர்ந்தெடுத்த சிட்டியில் இந்த எக்ஸாமுக்கான ஸ்டூடெண்ட்ஸை நிறைய பேர் அகாமடேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அவங்க இருக்குதுன்றதுனால அந்த மாதிரி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் இந்த கோர்ஸுக்காக யாருமே போட்டிருக்க மாட்டாங்களா, எந்த எக்ஸாம் சென்டர்லையும் போட்டிருக்க மாட்டாங்களா அப்படின்றதுக்கான விடையும் மேபி போட்டிருக்கலாம். அவர்களுக்கு அந்த சென்டர் அவர்கள் தேர்ந்தெடுத்த சிட்டியில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்ததுனால அவங்கன்னா கேள்விகள் கேட்காமையும் இருந்திருக்கலாம். அதனால் இந்த தடவை மட்டும் இல்லை, எப்பவுமே ஸ்வயம் எக்ஸாம் சென்டர் மாற்றுவதற்கான வழின்றது மிக மிக குறைவு. அதே போல் எக்ஸாம் சென்டர் வெளியில் போகிறதுக்கு காரணமும் கம்ப்யூட்டர் பேஸ்டு இருக்கிறதுனால, எல்லாமே கம்ப்யூட்டரே பார்க்குன்றதுனால இந்த மாதிரி எக்ஸாம் சென்டர் சில சமயங்களில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் 2 ஆப்ஷன் தான். ஒன்று, நீங்கள் எக்ஸாம் சென்டர் போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணி நீங்கள் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் போகாமல் அடுத்த செஷனில் பார்த்துக்கலான்னு உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்களே மாற்றிக்கொள்ள வேண்டும். குட் ஈவினிங் சார். டிஎம்கே எம்பி வில்சன் நேஷ்னல் எஜுகேஷனுக்கு லெட்டர் சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதர் ஸ்டேட்டில் உள்ளவங்களுக்கு எனி சேஞ்சஸ் இருக்குமா சார்? இது நம்ம இந்த தடவை எம்பி அவர்கள் எடுத்த இந்த முடிவு வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படும் போது யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு லெட்டர் கொடுக்கும்போது அடுத்த தடவை அந்த ஸ்டேட்லேயே எக்ஸாம் சென்டர் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த லெட்டர் உருவாக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த தடவை இருக்கிறதே இன்னும் 4-5 நாட்கள்னும்போது இந்த தடவை எக்ஸாம் சென்டர் மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்ற மாதிரி தான் எனக்கு தோன்றுது. அப்படி இல்லை, எம்பி சாரோடைய இந்த லெட்டருக்கு என்டிஏ செவி மடுத்து
ஏற்கனவே போட்ட எக்ஸாம் சென்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அது மாணவர்களுக்கான அது அதிர்ஷ்டமாக கருதப்படும். அதனால் நீங்கள் இப்போ இருக்கிற சென்டருக்கு நீங்கள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு பார்த்துங்க. இன்கேஸ் சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா யூ ஆர் லக்கி. நீங்கள் மனம் தளராமல் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நாம் ஆரம்பத்தில் கேட்ட 4 கேள்விகளில் 3 கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம். 4வது கேள்வி மட்டும் இந்த ஏற்கனவே போட்ட கொரீஸ்க்கு அப்புறம் கடைசியாக அதை பார்த்துடலாம். சார் ஐசிடி கோர்ஸுக்கு சிட்டி இன்டிமேஷன் வரல சார் அப்படின்னு ஒவ்வொன்றா இந்த மாதிரி சிட்டி இன்டிமேஷன் கொடுத்துட்டே வராங்க. நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிகிட்ருக்கு. உங்களுக்கு விரைவில் சிட்டி இன்டிமேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த கேள்வியாக, Hi sir, I have registered for the data science and big data course on the SWAYAM app. It shows that the exam will be conducted in hybrid mode. Does this mean it will be a CBT or a theoretical exam? I'm confused, so could you please clarify this? இதில் வந்து என்னென்னா, நீங்கள் SWAYAM ஆப்பில் டேட்டா சயின்ஸ் அண்ட் பிக் டேட்டா கோர்ஸுன்ற மாதிரி பல கோர்சஸ்ஸு ஹைப்ரிட் மோடில் இருக்கும். ஹைப்ரிட் மோடுன்றது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எழுதி முடித்ததுக்கப்புறம் தியரட்டிக்கலாக நீங்கள் பென் அண்ட் பேப்பர் எக்ஸாம் நீங்கள் வந்து எழுதணும். போத் ரெண்டுமே நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குன்றதுனால உங்களுக்கு எந்த சிட்டி அல்லது எந்த எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த அலாட் பண்ண சிட்டியில் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும். நெக்ஸ்ட்டு அவங்களே வந்து பேப்பர் பென்னு கொடுத்துடுவாங்க. அங்கே வந்து நீங்கள் சப்ஜெக்டிவ், அதாவது தியரட்டிக்கல் டைப்பில் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஐசிடி எக்ஸாம் எப்போன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய கோர்ஸுக்குள்ளே போயிட்டு அனௌன்ஸ்மெண்ட் காலத்தில் நீங்கள் செக் பண்ணுங்கள். அங்கே வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வந்ததுன்னா நீங்கள் வந்து அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எப்போ எக்ஸாம்ன்றதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்னும் வரலன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டில் எல்லாமே தெரியப்படுத்திடுவாங்க. அதே மாதிரி சார் டிசம்பர் 15 நடக்கும் பேசிக் கான்செப்ட் இன் எஜுகேஷன் எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் வந்துடுச்சா சார்ன்னு. இப்போ வரைக்கும் அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன் தான் வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் கோர்ஸுக்குள்ளே போயிட்டு அனௌன்ஸ்மெண்ட் காலத்தில் போயிட்டு செக் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து எப்போ நடக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன் மாதிரி அடுத்தது ஹால் டிக்கெட் வந்ததுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் அங்கே வந்து வரும். அதனால் அதன் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். சார் எனக்கு மதுரை போட்டிருக்கு, பட்டு சென்டர் பிளேஸ் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுன்னு இப்போதைக்கு வந்து அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹால் டிக்கெட் கொடுக்கும்போது கரெக்டான எக்ஸாம் சென்டர் எங்கன்னு அதில் கொடுத்துருவாங்க. நீங்கள் அப்போ வந்து எக்ஸாம் சென்டரை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு ஸ்வயம் எக்ஸாம் டேட் எப்போ சார்? இது வந்து என்னென்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஜூலை 2025க்கு பல்வேறு எக்ஸாமுக்கு டிசம்பர் மாதத்தில் நடந்துகிட்ருக்கு. அதனால் நீங்கள் அந்த எக்ஸாம் டேட் கேட்குறீங்களான்றது தெரியல. அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் உங்கள் கோர்ஸுக்கு டிசம்பர் மாதத்தில் அடுத்து வர தேதிகளில் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். இல்லை நீங்கள் அடுத்த செஷனில் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதங்களில் உங்களுக்கு எக்ஸாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் கோர்ஸ் பொறுத்து தான். தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸில் படிக்கிற பிஎட் மற்றும் எம்எட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிஎட்டுக்கு ஸ்வயம் கோர்ஸில் ஒரு கோர்ஸும் எம்எட்டுக்கு 2 கோர்ஸும் கம்பல்சரியாக பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ரெகுலேஷன்ஸ் அண்ட் சிலபஸில் இருக்குது. அதன்படி நீங்கள் ஒரு கோர்ஸ் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வந்திருக்கிறது போல் லாங் டிஸ்டன்ஸ்லேயோ அல்லது போக முடியாத சூழ்நிலையிலையோ இருக்கும் பொழுது நீங்கள் அடுத்த கோர்ஸுக்காக 6 மாதம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பிஎட் படிக்கிற மாதிரி இருந்தால் வரக்கூடிய ஜான்வரி செஷனில் இருக்கிறப்போ 2 அல்லது 3 கோர்ஸு கூட நீங்கள் ஜாயின் பண்ணி படிங்க. எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி நீங்கள் இருக்கிறவங்க 2 கோர்ஸுன்ற போது எக்ஸ்ட்ராவாக 1 கோர்ஸோ 2 கோர்ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம் சென்டர் லாங்காக இருக்குது, நான் போக முடியல அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா மற்ற கோர்ஸுகளுக்கு பக்கத்தில் வந்ததுன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். இந்த வீடியோவில் ஸ்வயம் எக்ஸாம் சென்டர் மாற்றுவதற்கான வழி, ஏன் எக்ஸாம் சென்டர் வெளியில் போடுறாங்க, எம்பி அவர்கள் போட்ட கடிதத்திற்கு சாதகமாக மாறுமா, ஒரு கோர்ஸ் தேர்ந்தெடுத்தால் மட்டும் போதுமான்ற இந்த 4 கேள்விகளுக்கும் மற்றும் மாணவர்கள் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கும் விடையாக இந்த பதிவில் நம்ம கொடுத்துருந்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு சில தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.